தந்தை தாய் பேண் அப்படின்னா பெத்தவங்களை காப்பாத்தணும்னு அர்த்தம்ப்பா. என்ன டீச்சர், பள்ளிக்கூடத்துல மத்தியான சாப்பாடு எல்லாம் போட்டாச்சா? போட்டாச்சே. பசங்களை நல்லா சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்களே. அப்புறம் ஏன்டா உட்கார்ந்துருக்க? ஏஞ்சு வாடா பழனிசாமி, மாடு மேய்க்க போகண்டா. ஐயோ, படிக்கிற பிள்ளைங்க பசிச்ச வயிறோட இருந்தா படிப்பு ஏறாது, வயிறு குளிர்ந்தா வகையா படிப்பாங்கன்னு நினைச்சு அந்த புண்ணியவா சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. அந்த வகையில சாப்பிடறதுக்காவது பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்து பக்கம் அனுப்பி வைக்கிறீங்களே, சந்தோஷம். அப்பா பழனிசாமி, அப்பா கூப்பிடுறாரு, போப்பா போய் மாடு மேய்க்க போ. உனக்கு என்னடா டீச்சர்? இப்படி பாத்திருக்கேன், இப்படி பாத்திருக்கேன். இது என்னடா 3? எங்க அம்மா இன்னைக்கு 3 மணிக்கு வர சொன்னாங்க. போயிட்டு நாளைக்கு காலைல வந்துடுறேன். உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதே, போடா. இன்னும் யார் யாரு மாடு மேய்க்க கோழி மேய்க்க போகணுமோ அவங்க எல்லாம் எந்திரிச்சு போகலாம். 1 1 2 2 2 4 3 3 5லடா அறிவு கெட்டவனே. 6. ஒழுங்கா சொல்லு, நான் சொல்றேன் திருப்பி சொல்லு. 3 3 5. ஐயோ, எனக்கே குழப்பம் வருதுடா. பள்ளி வாமா. என்னம்மா, நல்லா இருக்கியா? ஏம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நீங்க சொன்ன மாதிரி 5 பவுண்ட் நகை போடலன்னு வீட்டை விட்டு என்ன விரட்டிட்டாங்கம்மா. அம்மா, ஒரு பந்தயம் வைக்கலாமா? 2 பேரும் தனியா உட்கார்ந்துருக்கோம். ஏதாவது ஸ்வீட்டா பேசாம பந்தயம் கிந்தயம்னு வேற வேலை வரையா இல்லையா? என்ன பந்தயம்? அதோ பாரு 10வது மரம் இருக்குல்ல, நாம 2 பேரும் ஓடி போய் முதல்ல யார் தொடுறாங்கன்னு பாப்போம். யோ, என்ன சிரிப்பு வேண்டி இருக்கு? பாரு, நான் 1 அடி எடுத்து வச்சேன்னா நீ 10 அடி எடுத்து வைக்கணும். நடக்கிற காரியம்ல விட்டுரு. பாத்துருவோமா? பாப்போமா? ஏந்திரி. மறுபடியும் நல்லா யோசிச்சு பாரு. யோ, இப்ப வரையா இல்லையா? ரெடி. 1 2 3. உன்னை ஐயோ, என்னையாச்சு? என்னையா? என்ன கால? ஒரு நிமிஷம் நில்லு. என் கைய வெட்டினியே, அந்த ரத்த வெறி பிடிச்ச அறிவாளுக்கு மறுபடியும் வேலை வரப்போகுது. நானும் பார்க்கத்தான் போறேன், இந்த தடவை ஜெயிக்க போறது உன் கத்தியா இல்ல புத்தியான்னு. என்ன நொண்டி ஏதோ விடுகதை போட்டு போறான்? விடுகதை இல்லடா, மர்மக்கதை. அந்த பசங்க ரகசியமா ஏதோ திட்டம் போடுறானுங்க. எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். வாலாட்டினானுங்க, ஒரே போடா போட்டு தள்ளிடுவேன். சேகர், ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. ராத்திரியில ஒருத்தன் செவத்துல ஒரு தடவை மோதிக்கிட்டான்னா அது தெரியாதனம், 2 தடவை மோதிக்கிட்டான்னா அது முட்டாள்தனம். எதுக்கா சார் இதெல்லாம் சொல்றீங்க? அந்த பாண்டித்துறையோட மோதனா ஓமண்டதான் வெடிக்கும். நீ நினைக்கிற மாதிரி பாண்டித்துறையே பணத்தை எடுத்திருந்தாலும் நிரூபிக்கிறதுக்கு வழி இல்ல. அப்படியே நிரூபிச்சாலும் எதுவும் நடக்க போறதும் இல்ல. ஏன் சார் நடக்காது? எதனால அப்படி சொல்றீங்க? பணம் பாதாள வரைக்கும் பாயும், அது பழமொழி. இதுல இருந்து நீ மீளணும்னா இருக்கிறது ஒரே வழி. என்ன சார் வழி? பேசாம 5000 ரூபாய் கட்டிரு. இல்லைன்னா பணத்தை நீதான் கையாடல் பண்ணேன்னு சொல்லி உன் கையில விளங்க மாட்டிடுவானுங்க அவனுங்க. என்ன சார் பண்றது? 5000 ரூபாய் பணம் புரட்டுற அளவுக்கு எனக்கு எந்த வசதியும் இல்லையே. பணத்தை எண்ணி வைக்கலைன்னா நீ கம்பி எண்ண வேண்டியதுதான். பொன்னமக்கா, வாஷ் என்பகம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? என்னடி இது? கடலை உடைச்ச மாதிரி படபடன்னு பேசுவ. இப்ப என்னடா பேசாம மறந்தியாட்ட நிக்கிற? ஒண்ணுமில்லக்கா, நீதான் வட்டி கொடுத்து வாங்குற ஆளாச்சே.
எனக்கு அவசரமா ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது. இந்த சமயத்துல கொடுத்தேன்னா பெரிய உதவியா இருக்கும். அதுக்குள்ள வட்டியோட நான் திருப்பி கொடுத்துடுறேன். கேட்காத வந்து கேக்குற. இப்ப என் கையில செப்பால் அடிச்ச காசு கூட இல்லையே. இருந்ததெல்லாம் எடுத்து போட்டு இப்பதான் அந்த கோடி வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்தேன். ஆமா, உனக்கு 5000 ரூபாய்க்கு திடீர்னு என்னடி அவசரம்? தம்பி, சின்னக்கால தம்பி. என்னக்கா செண்பகம் வீட்டுக்கு வந்திருந்துச்சு. சண்டை போட்டாளாக்கா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஏதோ 5000 ரூபாய் கடன் கேட்டு வந்திருந்துச்சு. ஆமா, 5000 ரூபாய்க்கு அப்படி என்ன அவசரம் உனக்கு? அது உன் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தா? ஒரு கோழி பண்ண ஆரம்பிக்கலான்ட்டு இருந்தேன். ஆஹா, என்கிட்ட பணம் இருந்தா கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன். இல்ல, நான் வரட்டுமா? பரவாயில்லக்கா. செண்பகம் எதுக்காக 5000 ரூபாய் பணம் கேட்டா? என்னையா கப்பலே கவுந்துட்ட மாதிரி கண்ணத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்கிற? நான் வேதனையில இருக்கேன், உனக்கு விளையாட்டா இருக்கா? என் நிலவுல நீ இருந்திருந்தா உனக்கும் தெரியும். என்னையா பெரிய நிலைமை, உலகத்துல இல்லாத நிலைமை. 5000 ரூபாய் பணத்தை கட்டினா எல்லாம் சரியா போயிடும். எங்கயாவது ஊட்டி பேட்டி பணத்தை கட்டு. சுலபமா சொல்லிட்டியே. அது என்ன 100 200 5000 ரூபாய் உங்க பாட்டனா கொடுப்பா? யோ, எதுக்கியா செத்து சாமியா இருக்கிறவங்க எல்லாம் வம்புக்கு இருக்கிற? இந்தாயா, உனக்கு தேவைப்பட்ட 5000 ரூபாய் இந்தா. ஏய், இவ்வளவு பணம் உனக்கு எது? உங்க தாத்தா கொடுத்தாரு. விளையாடாது. இவ்வளவு பணம் உனக்கு எங்கேயாவது வந்துன்னு சொல்லு, அப்பதான் நான் வாங்கிக்குவாமா. யார்கிட்டயோ கடன் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. அப்புறம் கறவை மாட்டு பிடிச்சு 5000 ரூபாய்க்கு வித்தேன். என்ன பைத்தியக்காரத்தனமான காரியம் பண்ணிருக்கேன். என்னையா பைத்தியக்காரத்தனம்? நம்ம ஆபத்து அவசரத்துக்கு உதவாத பொருள் இருந்தா என்ன, போனா என்ன? உங்க அண்ணன் கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? யோ, அதெல்லாம் உனக்கு எதுக்கா? நான் எப்படியோ சமாளிச்சுக்கிறேன். செம்பகம், அன்னைக்கு நீ பேங்க் கடன் கட்டலன்னா அந்த மாட்டை வித்து உன் கணக்குல வரவு வச்சிருவேன்னு சொன்னேன். இன்னைக்கு நீ அதே மாட்டை வித்து என் கணக்குல வரவு வச்சுட்டியே. அதை நினைச்சாதாம்மா மனசு கேட்கல. என்ன நீ இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு? இந்த அப்படி போய் பணத்தை கட்டு. ஆமா, 4 நாளா வீட்டுல மாட்டை காணோம். ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னையா நீ? கேக்குறது புரியலையா என்ன? எனக்கு தான் வயசாடுச்சு, கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல. என்ன போட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். உன் தங்கச்சி வருவா, அவ கேடு. அடியே, உங்க அண்ணன் காணாம போன மாட்டை பத்தி கேக்குறான், சமாளிச்சுக்க. செண்பகம், நம்ம வீட்டு மாடு எங்க? நம்ம வீட்டு மாடாண்ணே, அது காணாம போயிடுச்சண்ணே. மாடு காணாம போயிடுச்சா? ஆமாண்ணே. எப்படி காணாம போச்சு? மாட்டை மேய விட்டுட்டு நானும் பொண்ணுங்களும் பல்லாங்குழி ஆடிட்டு இருந்தோமா, பார்த்தா மாட்டை காணாண்ணே. என்கிட்டயே நடிக்கிறியா? டேய் கோவிந்தா, மாட்டை கொண்டாடா. அன்னைக்கு பொன்னம்மா என்கிட்ட கேட்டதுல இருந்தே எனக்கு சந்தேகம் தான். அன்னையில இருந்து நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். அப்படி என்ன உனக்கு அவசர தேவை? இப்ப சொல்லு, எதுக்காக மாட்டை வித்த? எனக்கு வேண்டியவங்களுக்கு அவசர தேவை, அதான் வித்தேன். அதிகாரங்க வேண்டியவங்க? பேங்க்காரரு. மாட்டை வித்து அவனுக்கு உதவி செய்யறதுக்கு என்ன காரணம்? நான் அவர் தான் கல்யாணம். என்ன தைரியம் இருந்தா அந்த பையன் வீட்டுக்கு போவேன், ஒத்தனை கொடுத்துட்டு உட்காந்து இருப்பேன். உன்னை அடிச்சு போட்டா கூட ஏன்னு கேட்கறதுக்கு என்ன விட்டு ஆள் இல்ல, ஞாபகம் வச்சுக்க. இனிமே எனக்கு எல்லாமே அவர்தான். அவருங்களா? நாளைக்கு அவனை அடிச்சு தூக்கி ஆத்துல வச்சுற பாரு.
அதுக்கு அந்த ஆள் ஒண்ணும் பயந்தாங்கோலி இல்ல, ஏதோ ஒரு மரியாதைக்காக இன்னைக்கு உன்னை திருப்பி அடிக்காம விட்டுட்டாரு. அம்மாவுக்கு அந்த தைரியம் தானா? பாரு, நல்லா கேட்டுக்க. என்ன ஏமாத்திட்டு அவன் கூட ஓடி போயிடலாம்னு நினைக்காத. அப்புறம் நீ நுண்டியா கிடந்தாரு பரவாயில்ல, 2 காலையை வெட்டி போட்டுடுவா அம்மா. இப்ப நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்க. ஓடி போகவோ உயிரை விடவோ நான் ஒண்ணும் கோழை இல்ல. என்ன கண்டம் துண்டமா வெட்டி போட்டாலும் சரி, போராடியே தீர்வேன். அத நினைவுல வச்சுக்க. அதையும் பாக்குறேன். சின்ன கால அவசரப்படாதடா. உன் தங்கச்சி காதல் விவகாரம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இந்த நேரத்துல அந்த சேகர் பையன் தடிக்கு விழுந்து செத்தா கூட நீதான் அடிச்சு கொண்டுட்டதா ஊர்ல பேசிக்குவாங்க. யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. என் தங்கச்சியோட மனசை கெடுத்து என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குனவன வெட்டி புதைச்சாதான் என் ஆத்திர அடங்கும். அப்படின்னா நான் சொல்ற மாதிரி செய். சொல்லுங்க. முதல்ல நம்ம ஜாதிக்கார பையனா பார்த்து உன் தங்கச்சி அவன் கையில பிடிச்சு கொடுத்து இந்த ஊரை விட்டு அனுப்பவை. அதுக்கப்புறமா நாம 2 பேருமே சேர்ந்து அந்த பயலை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. இது நல்ல யோசனையாப்படுது. முதல்ல நல்ல மாப்பிள்ளையை தேடு. யாரு? மனசுல நினைச்சவனை அடையணுங்கிறதுக்காக பச்சை தண்ணி கூட பல்லுல படாம வைராக்கியமா உட்கார்ந்துகிட்டு இருக்கா உன் தங்கச்சி. இப்படியே விட்டுட்டா இந்த வீட்டு வாசல்ல கெட்டி மேல சத்தம் கேட்காதுப்பா, சாவு மேளம் தான் கேட்கும். வாழ வேண்டிய உன் தங்கச்சி வாழ்க்கையை பாழாக்கிடாதப்பா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ருக்குமணி தான் கிளிப்பள்ளிக்கு சொல்ற மாதிரி சொல்றாளே, வாயை திறந்து சொல்லேண்டா. உன் முடிவுதான் என்ன? ஒரே முடிவுதான். உன் பேத்தி அந்த பையனை மறந்தாகணும். நம்ம ஜாதியில நான் பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு வேற ஆள பாரு. மனசார ஒருத்தனை காதலிச்சுட்டு கடனுக்காக இன்னொருத்தனுக்கு பாய் வைக்க என்னால முடியாது. அப்படிப்பட்ட அப்பன் ஆத்தாளுக்கு நான் பார்க்கல. இதோ பாரு, அண்ணங்கிற மரியாதைக்காகத்தான் இத்தனை நாளா உன் முடிவுக்காக காத்திருந்தேன். இப்போ ஏன் முடிவை சொல்றேன் கேட்டுக்க. அந்த சேகர் தான் இந்த செண்பகத்துக்கு புருஷன். உனக்கு உன் தங்கச்சி வேணும்னு நினைச்சா இந்த பாழா போன ஊரே ஜாதியை மூட்டை கட்டி வச்சுட்டு ஆம்பளை லட்சணமா முன்ன நின்னு என் கல்யாணத்தை நடத்தி வை. உனக்கு பயமா இருந்தா சொல்லு, இந்த ஊரை எதிர்த்து என் கல்யாணத்தை நானே நடத்தி காட்டுறேன். எவன் வந்து தடுத்து நிறுத்துறான்னு நான் பாக்குறேன்.